ஆபிரகாமின் தேவனே, God of Isaac, ஈசாக்கின் தேவனே, God of Jacob, யாக்கோபின் தேவனே, God of Israel. இஸ்ரவேலின் தேவனே, You are our God. நீரே எங்களுடைய தேவன், You are our Father. நீரே எங்களுடைய தகப்பன். We surrender our life to you. எங்களுடைய வாழ்க்கை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். We are thankful to you உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். for you have given your son Jesus Christ for us. உம்முடைய குமாரன் இயேசுவை எங்களுக்காக தந்தபடியினாலே நன்றி சொல்கிறோம். Lord Jesus Christ of Nazareth, கர்த்தராக இருக்கிற நசரேயராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவரே, you are born for us in the flesh. எங்களுக்காக மாம்சமாக நீர் ஜென்மித்திருக்கிறீர். You died for us on the cross. எங்களுக்காக சிலுவையிலே மரணம் அடைந்திருக்கிறீர். You rose from the dead on the third day. மூன்றாம் நாள் எங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறீர். You are the God living forever. நீரே சதா காலமும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். Whenever we call, you say, "Lo, I am here." எப்பொழுதெல்லாம் நாங்கள் கூப்பிடுகிறோமோ, இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறீர். Thankful to you, Jesus Christ of Nazareth. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவே. God, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, helper to our life. எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாளராக இருக்கிறவரே, We are thankful to you. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். This night come இந்த இரவிலே நீர் வாரும். as the Spirit of truth. சத்தியத்தின் ஆவியாக வாரும். Glorify the name of Lord Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். You speak to all of us, God. எங்கள் ஒவ்வொருவரிடத்திலே நீர் பேசும். Open up our hearts. எங்களுடைய ஹிருதயத்தை திறந்தருளும். Circumcise our ears. எங்களுடைய காதுகளை ருத்த சேதனம் பண்ணும். We want to hear your voice. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க We விரும்புகிறோம். want to obey your voice. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய We விரும்புகிறோம். want to get all the power and authority and blessing of the cross. சிலுவையிலிருந்து வருகிற வல்லமையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் இன்று பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். God Almighty, சர்வ வல்லமையுள்ள தேவனே, lay your hand upon our heads. எங்களுடைய தலைகள் மேலே உம்முடைய கரங்களை வைத்தருளும். Bless all of us. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். We pray to Father in Jesus Christ's name. பிதாவின் இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக ஜெபித்திருக்கிறோம். Everybody said yes, Lord. ஆம் தேவன் என்று சொல்லுவோம். Everybody said amen, Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Everybody say glory to God. தேவனுக்கே மகிமை என்று சொல்லுவோம். Amen. Hallelujah. ஹalleluya. You may be kindly seated. Amen. Praise the Lord. My love and greetings to all of you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. ஆமென். As we are meditating about the 1 Corinthians 1 chapter 1 verse 18. நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 1:18. Cross is the foolishness to the people who are perishing. நசித்து போகிற ஜனங்களுக்கு சிலுவையின் உபதேசமோ பைத்தியமாக காணப்படுகிறது. But we are saved people. ஆனால் நாமோ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். Bible says it is the power of God to us. வேதம் சொல்லுகிறது அது தேவனுடைய வல்லமையாக நமக்கு இருக்கிறது என்று. That's why we are meditating about the basics of cross, then power of the heavenly Father. Now we are meditating on the power of Jesus Christ. அதனால தான் இந்த காலங்களிலே சிலுவையின் வல்லமையை குறித்தும் தகப்பனின் வல்லமையை குறித்தும் இப்பொழுது இயேசுவின் வல்லமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். This is the 6th day. இது 6ஆம் நாளாக இருக்கிறது. So yesterday we talked about the power of Jesus. நேற்றைய தினத்திலே நாம் இயேசுவின் வல்லமை குறித்து பார்த்தோம். How it manifests upon our life. அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டுக்கு வரும் என்று பார்த்தோம். Today we are going to meditate manifested authority of Jesus Christ. நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகின்ற காரியம் இயேசு கிறிஸ்துவானவரின் அதிகாரத்தை எப்படி செயல்பாட்டுக்குள்ளாக நாம் கொண்டு வர போகிறோம் என்பதை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So we require power. நமக்கு அதற்கு வல்லமை வேண்டும். We require authority. அது நமக்கு அதிகாரமும் வேண்டும். Say you studied so much, it does not mean that you can go and sit in the collector office. நீங்கள் எத்தனை படித்திருந்தாலும் கூட நீங்க போய் ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வேலைக்கு அமரும்படி இருக்க வேண்டும் என்று இல்லை. Only when you write exam pass, when you are IAS, you can go and sit in the collector office. நீங்கள் அப்படி கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வேண்டும் என்றால் IAS எக்ஸாம் பாஸ் செய்திருந்தால் மாத்திரமே அந்த இடத்துல உங்களுக்கு வேலை உண்டு. We all may be knowing so much of scripture. நாம் அநேக வேத வசனங்களை அறிந்தவர்களாக காணப்படலாம். But we must get the authority.
ஆனால் நாம் அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Only when there is authority, we can be able to exercise the power. எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கேதான் அங்க வல்லமை செயல்பாட்டுக்குள்ளாக வரும். You cannot say, I dismiss the collector, I dismiss the police officer. நீங்கள் இருந்த இடத்திலேயே நீங்கள் இருக்கிற கலெக்டர்களையும் போலீஸ் ஆபீசர்களையும் நான் இப்பொழுது வேலை நீக்கம் செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. Because we have no authority. ஏனென்றால் அதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை. So Jesus Christ got the power from Father. இயேசு கிறிஸ்து தகப்பனிடத்திலிருந்து அந்த வல்லமை பெற்றுக்கொண்டார். He also got the authority from the Father. அவர் தகப்பனிடத்திலிருந்து அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார். That authority we are going to meditate this night. அந்த அதிகாரத்தை இந்த இரவிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். Somebody said yes Lord. ஆம் தேவனே என்று சொல்லுவோம். Somebody said amen Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. Number 1, God given him the authority to forgive the sins. முதலாவதாக இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. Amen. We forgive many people many times. நாம் अनेक மனிதர்களை अनेक முறை மன்னித்து விடுகிறோம். But we remember what they did it all the days of our life. ஆனால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் என்ன செய்தார்கள் என்று நினைவு வைத்துக் கொண்டே இருக்கிறோம். But Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்து once he forgiven, ஒரு முறை அவர் மன்னித்தார் என்றால் he forgotten, அவர் அதை மறந்து விட்டார். no more he remember. இனி அவர் ஒரு காலமும் அதை நினைவு கொள்ள மாட்டார். Who given that authority? யார் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? God Almighty Jehovah. சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனே அவருக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். What we forgive others is only temporary. நாம் பிற மனிதர்களை மன்னிப்பது அது ஒரு தற்காலிகமான காரியமாக இருக்கிறது. It's not a permanent. அது நிரந்தரமானதல்ல. But what Jesus forgive, ஆனால் இயேசு எதை மன்னிக்கிறாரோ, as Father given him the authority, தகப்பன் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தபடியினாலே is real, அது உண்மையானது, is permanent. அது நிரந்தரமானது. That's why in the book of Matthew chapter 9, மத்தேயு 9ஆம் அதிகாரம் verse 2 to 6, the Bible says, 2 முதல் 6 வரை வேதம் சொல்லுகிறது. one day one paralysis man was brought to Lord Jesus Christ. ஒரு காலம் ஒரு நேரத்திலே ஒரு முடவராக இருக்கிற ஒரு மனிதர் இயேசுவின் இடத்திலே அழைத்து வரப்பட்டார். Jesus Christ looked unto him. இயேசு அவரை நோக்கி, He said, do not be afraid. நீ பயப்படாதே, Your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். Because Jesus knows what is the root cause of that sickness. ஏனென்றால் இயேசு அந்த வியாதி அவருக்கு வருவதான மூல காரணத்தை அறிந்தவராக இருக்கிறார். Because so many reasons for the sickness. வியாதி வருவதற்கு अनेक காரணங்கள் உண்டு. One of the reason is the sin and iniquity. முதலாவது ஒரு காரணமானது பாவமும் குற்றமுமாக இருக்கிறது. Psalm 38 verse 3 to 5. சங்கீதம் 38 3 முதல் 5. And also Psalm 103 verse 3. சங்கீதம் 103 3லும் சொல்லப்படுகிறது. That's why in our life, அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே we don't have any power to forgive someone except Jesus. இயேசுவை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த உலகிலே ஒரு மனிதருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. Once he forgive, ஒரு முறை அவர் மன்னித்தால், Father forgot what he forgiven. தகப்பன் எதை மன்னித்தாரோ அதை மறந்தவராக இருக்கிறார். Amen. What Jesus forgive the people, இயேசு மனிதர்களிடத்திலே எந்த காரியத்தை மன்னித்தாரோ Father forgot. பிதாவானவர் அதை மறந்தவராக இருக்கிறார். Isaiah 43:25. ஐசையா 43:25. Hebrews 8 verse 12. ஹெப்ரேயர் 8:12. God said, தேவன் சொன்னார், no more I remember your past sins and past iniquity. உங்களுடைய கடந்த கால பாவங்களையும் கடந்த கால குற்றங்களையும் நான் நினைவு கூற மாட்டேன் என்றார். Amen. Jesus Christ paid the penalty for all of us. இயேசு கிறிஸ்து நமக்காக அதற்கான ஒரு விலையை கொடுத்தவராக இருக்கிறார். Once we are free from the sin, நாம் ஒரு முறை பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்றால் we always have the joy. நமக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் உண்டு. In the midst of so many difficulties, அநேக துன்பங்களுக்கு நடுவிலே we always worship God. நாம் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். Always we lift up the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறவர்களாகவே இருக்கிறோம். And this man Jesus said, your sins are forgiven. இயேசு இந்த மனிதனிடத்திலே சொன்ன காரியம், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. People are thinking, who is this man to forgive the sin? மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், யார் இந்த மனிதன் இவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு என்று. Same Matthew 9 verse 6, Lord Jesus said, அதே மத்தேயு 9:6 இயேசு சொல்கிறார், you may know that Son of Man hath the authority
and the power on the earth to forgive the sins. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் மனித குமாரனுக்கு இந்த பூமியில இருக்கிறவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். Once he forgiven, ஒரு முறை அவர் மன்னித்தால், and he got the authority over the sickness, அந்த வியாதியின் மேலே அவர் ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டால், he told to that man, அந்த மனிதனிடத்திலே அவர் சொன்னார், rise up, take your mat and walk. நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்து நட என்று சொன்னார். That what is the authority Jesus have? Forgive sins. அந்த அதிகாரம் இயேசுவுக்கு என்னவாக இருக்கிறது? பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. Once he forgiven the sin, ஒரு முறை அவர் அந்த பாவத்தை மன்னித்தால், Father no more remember the past. தகப்பன் கடந்த கால வாழ்க்கையை நினைவு கொள்ள மாட்டார். That's why this man is able to take the mat and walk. அதனால தான் இந்த மனிதனோ படுக்கை எடுத்து நடக்கின்ற ஒரு மனிதனாக மாறினார். Genuinely for sins are forgiven by Jesus. உண்மையாகவே உங்களுடைய பாவங்கள் இயேசுவினாலே மன்னிக்கப்பட்டதென்றால், And your blessing, you walk in your blessing. நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அப்படியே நடப்பீர்கள். No more you are stagnated and paralytic without blessing. நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த இடத்திலே தேங்கி இருக்க மாட்டீர்கள். Amen. You will never be like a paralytic man. நீங்கள் ஒரு முடவரை போல அதே இடத்திலே இருக்க You மாட்டீர்கள். will move forward. நீங்கள் முன்னே நோக்கி செல்வீர்கள். That is the sign of the forgiveness of Jesus. அதுதான் இயேசு மன்னித்ததற்கான ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. That's why Isaiah 1:18 says, அதனால தான் ஏசாயா 1:18 even though your சொல்லப்படுகிறது, sins are like a crimson red, உங்களுடைய பாவம் சிவந்த நிறத்திலே இருக்கிறது போல காணப்பட்டாலும் கூட I can make it like a white wool. அது வெண்மையாக நான் மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். That's why this night we have to remember. அதனால தான் இந்த இரவிலே நாம் நினைவு கொள்ள வேண்டும். Jesus alone got the authority to forgive the sin. இயேசு ஒருவருக்கு மாத்திரமே அந்த பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. Everybody say, God, Jesus, forgive all our sins. இயேசுவே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று எல்லாரும் Forgive சொல்லுவோம். all the sins what I committed until this time. இந்த நேரம் வரையிலும் நான் செய்த எல்லா பாவத்தையும் நீர் மன்னித்தருளும். God, I want to move forward. தேவனே, நான் முன்னே நோக்கி செல்ல விரும்புகிறேன். You are the way forward. நீர் தான் முன்னே செல்லுகின்ற வழியானவராக God, இருக்கிறீர். Jesus Christ of Nazareth. நசரேயராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, From today, இன்று முதல் let we never be stagnant in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேங்கி இருக்க கூடாது. Lord, let we move forward. தேவனே, நாங்கள் முன்னே நோக்கி செல்ல வேண்டும். We ask you wholeheartedly. முழு இதயத்தோட நாங்கள் கேட்கிறோம். Forgive all the sins committed by our body, soul, spirit, heart, mind, thought, thinking. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, யோசனையிலே நாங்கள் செய்த பாவங்களை நீர் மன்னித்தருளும். What words we spoke, please forgive. நாங்கள் எந்த வார்த்தைகளை பேசினோமோ அதை நீர் What மன்னித்தருளும். we heard, please forgive. நாங்கள் எதை கேட்டோமோ அதை மன்னித்தருளும். What we wasted the time without spending the time with you, forgive. நாங்கள் உங்களிடத்திலே நேரம் செலவிடாமல் வீணாக்கின நேரங்களுக்காக எங்களை மன்னித்தருளும். Every iniquity in our heart, please forgive. எங்களுடைய ஹிருதயத்திலே இருக்கிற எல்லா குற்றங்களையும் மன்னித்தருளும். Everybody ask him Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்படியே நீங்கள் சொல்லி கேளுங்கள். Amen. Hallelujah. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Cross is the power. Cross have the authority to forgive our sin. சிலுவையிலே வல்லமை இருக்கிறது. சிலுவையில் இருக்கிற அதிகாரம் என்ன? நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கின்ற Begin the அதிகாரம். new beginning in your life. இன்று முதல் புது ஒரு துவக்கத்தை துவங்குங்கள். Never talk about past. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை குறித்து பேசாதீர்கள். Never talk about that man said, this man said. ஒரு காலமும் அந்த மனிதர் சொன்னார், இந்த மனிதர் சொன்னார் என்று கதை பேசாதீர்கள். And don't live in the past. கடந்த வாழ்க்கையிலே நீங்கள் வாழாதீர்கள். Move forward in the present. இப்போ இருக்கிற காலங்களிலே முன்னோக்கி செல்வதை நீங்கள் கவனமாக இருங்கள். That is the symbolic that your sins are forgiven. அதுதான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான அடையாளமாக காணப்படுகிறது. Otherwise you don't have the confidence your sins are forgiven, you are in the same position. நீங்கள் அப்படி போகவில்லை என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயத்தோடு இல்லாதவர்களாக இருந்து அதே இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். Amen. ஆமென். That's why cross is the power. அதனால தான் சிலுவை வல்லமை. That power given the authority to Jesus. அந்த வல்லமை இயேசுவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. Same cross will give us the power. அதே சிலுவை நமக்கும் வல்லமை தரும். And the same authority we get. அதே அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். What God said, somebody's sins if you forgiven, they are forgiven. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு மனிதனோட பாவங்கள் நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் அது மன்னிக்கப்பட்டது. Amen. Hallelujah. ஹalleluya. Number 2. இரண்டாவதாக, What the authority God given in the Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன அதிகாரத்தை தந்திருக்கிறார்? Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரம் 32.
32. verse 32. 32ஆம் வசனம். God, Jesus Christ, teaching is having the authority. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், போதித்த காரியங்கள் அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. Because his message with the authority, ஏனென்றால் அவருடைய போதனையிலே ஒரு வல்லமை இருக்கிறது. his message with power, அவருடைய செய்தியிலே ஒரு வல்லமை இருக்கிறது. and his message is with great ability. அவருடைய போதனையிலே பெரிய ஒரு செயல்பாட்டுக்குரியதான திறமை இருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. Pastors, we may speak so many things. போதகர்களாக நாம் அநேக காரியங்களை பேசலாம். But if that word not bring the authority, power, ability, what we are teaching and preaching is of no use. ஆனால் அந்த வார்த்தையிலே ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரமும் இல்லை என்றால், அது செயல்பாட்டுக்கு வருகின்ற ஒரு நிலையிலே இல்லை என்றால், நாம் எத்தனை உபதேசித்தும் போதித்தும் அதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. When Jesus in us, எப்பொழுதாகிலும் இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரோ, when we teach, அதை நாம் போதிக்கிறோமோ, same authority, அதே அதிகாரம், same power, அதே வல்லமை, same ability, அதே திறமை God grant us this night. அது நமக்கு தேவன் தருவார். Somebody said yes, Lord. ஆம் தேவனே என்று சொல்லுவோம். Hallelujah. 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 When Jesus cried, by seeing him, unclean spirits shouted, screamed, came out of the people. எப்பொழுதாகிலும் இயேசுவை பார்த்தபோது அசுத்த ஆவிகள் மனிதர்களை விட்டு வெளியேறி பெரிய சத்தமிட்டு வெளியேறினதோ, and the devils are telling to Jesus, what we have the business in common, don't torment us, don't send us away from this person. ஆமென். அப்பொழுது அந்த அசுத்தாவிகள் சொல்லுகிறது, நமக்கு பொதுவாக இருக்கிற காரியம் என்னது? ஒன்றுமில்லை அல்லவா? எங்களை இந்த மனிதரிடத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள் என்று அந்த அசுத்தாவிகள் இயேசுவின் இடத்திலே சொல்லுகிறது. That unclean spirits are telling, I know you are the Holy One of God, you came to destroy us. அசுத்தாவி சொல்லுகிறது, நீங்கள் தேவனாலே அனுப்பப்பட்ட பரிசுத்தமானவர், எங்களை அழிப்பதற்காகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். Jesus Christ not given the flower bouquet to the devil. இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவிக்கு ஒரு பூச்செண்டை கொடுக்கவில்லை. Jesus Christ rebuked the devil. இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவியை கட்டி அப்புறப்படுத்தினார். He said, be silent. Be silent. Be silent. நீ அமைதியாக இரு என்றார். Come out of him. அந்த மனிதனை விட்டு வெளியேறு என்றார். Never allow the devil to speak. எப்பொழுதுமே நீங்கள் அசுத்தாவியை பேசவே விடக்கூடாது. We don't want the flattering spirits of the devil to come around our life as a believer. ஒரு விசுவாசியை போல நம்மை சுற்றிலும் நைசாக பேசுகிற அசுத்த ஆவி நமக்கு தேவையில்லை. நம்மை புகழுகிற மக்கள் பிசாசு பிடிச்சி இவன் எந்திரன் சந்திரன். We don't want that kind of the nonsense fellows. அப்பேற்பட்ட புகழ்ச்சி தருகின்ற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லை. If you see Acts chapter 16, the sorcery woman day and night shouting, Paul is a great servant of God. They came to give the gospel, listen to them. Day and night coming behind Paul and telling they are the great servants. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீயானவள் அப்போஸ்தலர் பவுலை குறித்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். இவர்கள் தேவனுடைய நற்செய்தியை கொண்டு வருவதற்காகவே நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை மிகவும் புகழ்ந்து பேசுகின்றார். After listening that flattering, அந்த புகழ்ச்சியை கேட்ட பிறகு one day Paul got angry. அப்போஸ்தலர் பவுலுக்கு கோபம் வந்தது. You unclean spirit, get out of this woman. ஓய் அசுத்தாவியே, இந்த ஸ்திரீயை விட்டு வெளியேறு என்று சொன்னார். And when that gone out, எப்பொழுதாகிலும் அது வெளியேறினதோ, the people who are using the sorcery of that woman, யாராகிலும் அந்த ஸ்திரீயை குறி சொல்லுவதற்காக பயன்படுத்துகிறாரோ, and they used to get lot of money. அவர்களுக்கு அநேக பணங்கள் வரும். Since they did not get money because the devils gone out of that woman. அந்த ஸ்திரீயில் இருக்கிற அசுத்தாவிகள் வெளியேறினதன் மூலமாக இனி அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு வழி இல்லை என்று ஒரு சூழ்நிலை வந்தபோது, they put Paul in the prison.
அவர்கள் அப்போஸ்தலர் பவுலை சிறையிலே and அடைத்தார்கள். his friend called Silas. சைலஸ் என்று அவருடைய நண்பரையும் சேர்த்து சிறையிலே But அடைத்தார்கள். in the jail, they were worshipping, praising God. ஆனால் அந்த சிறைச்சாலையிலே தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டு இருந்தார்கள். Midnight earthquake came, நடு இரவிலே பூகம்பம் வந்தது. shaken the foundation of the prison. அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை அசைத்தது. All the doors are open on its own. எல்லா கதவுகளும் தானாகவே திறந்தது. The prison officer and his family were saved. அங்க இருக்கிற சிறைச்சாலையின் அதிகாரியும் அவருடைய குடும்பத்தினரும் ரட்சிக்கப்பட்டார்கள். That is called the power, authority and teaching ability of Jesus. அதுதான் இயேசுவின் வல்லமையும் அதிகாரமும் திராணியுமாக இருக்கு. அநேக முறை நமக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் வல்லமை இல்லை. But what is the use? அதனாலே பிரயோஜனம் என்ன? In the church, 5 varieties of the ministries God appointed. ஆலயத்திலே 5 வகையான ஊழியங்கள் தேவன் தந்திருக்கிறார். Ephesians chapter 4 verse 11. எபேசியர் 4:11. God appointed some people apostles, சில மனிதர்களை அப்போஸ்தலர்களாக some தேவன் are நியமித்தார். prophets, சிலர் தீர்க்கதரிசிகள், some are evangelists, சிலர் சுவிசேஷகர்கள், some are pastors, சிலர் போதகர்கள், some are teachers. சிலர் Teachers, போதகர்கள், போதகர்களாக இருக்கிறார். மேய்ப்பர்கள், போதகர்கள். Amen. Fivefold ministry. 5 வகையான ஊழியங்கள். Anyone ask what you are doing? I'm a pastor, I'm a teacher, I'm an apostle, I'm a prophet, I'm an evangelist. We all say so many titles. நீங்கள் யாராவது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா உங்களுக்கு இருக்கிற நீங்கள் போதகராக இருந்தால் போதகர், ஊழியர், சுவிசேஷகர் என்று நீங்கள் அநேக பட்டங்களை நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டு சொல்லுவீர்கள். You got authority, but you require the power. உங்களுக்கு அது சொல்லுவதற்கான அதிகாரம் இருக்கிறது, ஆனால் வல்லமையும் வேண்டும். Amen. Without the power of the cross, சிலுவையின் வல்லமை இல்லாமல் you can't be able to exercise the authority. நீங்கள் அந்த அதிகாரத்தை செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர முடியாது. Jesus Christ did everything, Paul did everything. They operated in the fivefold ministry. இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை செய்தார், அப்போஸ்தலர் பவுலும் அப்படியே செய்தார். 5 வகையான ஊழியங்களை அவர்கள் நடத்தினார்கள். The same grace God given me, அதே கிருபையை தேவன் எனக்கு தந்தார், and he will give it to you this night. இந்த இரவிலே உங்களுக்கும் அவர் தருவார். Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள். Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள். God, I want to teach with the authority and power from today. தேவனே, இன்று முதல் அதிகாரத்துடனும் வல்லமையுடனும் நான் போதிக்க விரும்புகிறேன். Amen. ஆமென். Third authority, God given it to Jesus. 3ஆம் அதிகாரம் தேவன் இயேசுவுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் He என்றால், has given the sonship. அவர் குமாரன். Whosoever believe the Jesus Christ as the Son of God and the Savior, God given the authority to Jesus to make our life as the sons and daughters of God. யாரெல்லாம் தேவ குமாரனாக இயேசு நமக்காக வந்திருக்கிறார் என்று விசுவாசித்தீர்களோ அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக இயேசுவின் மகனாக மகளாக மாறுகின்ற ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. We are the sons, daughters of the Heavenly Father. பரலோக தகப்பனின் மகனாகவும் மகளாகவும் நாம் இருக்கிறோம். That authority God given us because of Jesus. அந்த அதிகாரம் இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். John chapter 1 verse 12. யோவான் 1:12. As many as people did receive the Jesus Christ, welcomed him, he gave the right to become children of God. எத்தனை மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாவருமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். And we have to believe in the name of Jesus Christ. நாம் இயேசுவின் நாமத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும். As a son of God. Jesus Christ is the son of God. இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். When you believe that, நீங்கள் அந்த you are becoming son, you are becoming daughter. நீங்கள் அந்த காரியத்தை பயத்தோடு ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு மகனாக மகளாக மாறுகிறீர்கள். Amen. ஆமென். God wants us to come to church on every Sunday. தேவன் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். Amen. ஆமென். That's what God said in the Old Testament. அதுதான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொன்ன காரியம். Book of Isaiah. ஏசாயாவின் புத்தகம் Chapter 56 verse 4 and 5. 56ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். God said, who keep the Sabbath? Vayunakal.
who keep the Sabbath, யாரெல்லாம் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறீர்களோ choose what pleases God, அந்த நாளிலே தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை தெரிந்தெடுங்கள். keep the God's covenant. தேவனின் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுங்கள். God said, in my house of prayer, தேவன் சொன்னார், என்னுடைய ஜெப வீட்டிலேயே, within my walls, என்னுடைய சுவர்களுக்குள்ளாக, I'll give you the name better than sons and daughters. நான் மகனாகவும் மகளாகவும் இருக்கிற நாமத்தை காட்டிலும் மேலான நாமத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். I give them an everlasting name, நான் அவர்களுக்கு ஒரு நித்திய நாமத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். which will not be cut off. அது ஒருபோதும் முறித்து விடாத ஒரு நாமமாக இருக்கும். God give you everlasting name this night. இந்த இரவிலே தேவன் உங்களுக்கு ஒரு நித்தியமான ஒரு நாமத்தை It தரப்போகிறார். never be cut off. அது ஒருபோதும் தேவனிடத்திலிருந்து முறிக்கப்படாது. When you come every Sunday to the church, நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வரும்போது, when you do what pleases God, தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை நீங்கள் செய்யும்போது, when you keep up the covenant of God, நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கடைபிடிக்கும் போது, without your knowledge, நீங்கள் அறியாமலேயே God is calling, she is my daughter, he is my son. தேவன் உங்களை மகனாகவும் மகள் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார். And God is giving everlasting name. தேவன் ஒரு நித்திய நாமத்தை உங்களுக்கு தருகிறார். Your name can never be spoiled by anybody. உங்களுடைய நாமம் ஒரு மனிதனாலும் கெடுக்க முடியாது. Amen. That is called God's house, why we are coming every Sunday. அதுதான் தேவனுடைய வீடு, நம்முடைய ஆலயம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். Otherwise everybody say, I am the son of God and I am the son of daughter of God. Everybody will say that. இல்லை என்றால் எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக சொல்வார்கள், ஓ நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்று. We have to come to the temple to see the Father. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அந்த பிதாவின் முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். You have to do what pleases him. நீங்கள் அவருக்கு பிரியமுள்ள காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். You have to keep up the Sabbath. நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Except rare occasion, I never miss Sunday. ரொம்ப முடியாத சூழ்நிலை தவிர நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தேவனை சந்திப்பதை தவறுவதில்லை. Even in that condition I came. அப்பேற்பட்ட சூழ்நிலையும் கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். Why? Because ஏனென்றால் God is great. ஏனென்றால் தேவன் பெரியவராகவே To be இருக்கிறார். called as the son of God is a great privilege than anything in the world. இந்த உலகத்திலே நான் ஏற்றுக்கொள்கிற காரியம், தேவனுடைய குமாரன் என்ற நாமம் நான் மிகவும் கனத்துக்குரிய ஒரு நாமமாக எண்ணுகிறபடினாலே அதுக்கு நான் மதிப்பை கொடுக்கிறேன். God Almighty's word says, Romans chapter 8 verse 14 and 15. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிறது. When you allow the Spirit to lead your life every day, நீங்கள் எப்பொழுதாகிலும் ஆவியை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ, for you have not received the spirit of the fear, ஏனென்றால் நீங்கள் எந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. but you got the Spirit, you can be able to call the God my Abba Father. நீங்கள் எந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார்? தகப்பனை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். That is called the spirit of adoption. அதுதான் தத்தெடுத்து கொள்ளுகிற ஒரு ஆவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Dattaputra Swikara Avi. Amen. Hallelujah. Somebody don't have the children. யாருக்காகிலும் குழந்தைகள் இல்லாவிட்டால், If they adopt someone, அவர்கள் யாராகிலும் தத்தெடுத்து கொண்டால், all their properties come to that children. அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். Same way, அதே போல when you are led by the Spirit, நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படும் போது, God is telling Harry Gomes is my adopted son. தேவன் சொல்லுகிறார், ஹாரி கோம்ஸ் என்கிற என்னை பார்த்து நான் இவனை தத்தெடுத்து கொண்ட என்னுடைய மகன் என்று சொல்லுகிறார். Susan auntie is adopted daughter. சூசன் ஆண்டியை பார்த்து சொல்வார், நான் தத்தெடுத்த மகள் என்று சொல்வார். Rajalakshmi is adopted daughter. ராஜலட்சுமி ஆண்டி பார்த்து சொல்வார்கள், நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று. When you are led by the Spirit, அப்படி எப்படி நடக்கும்? நீங்கள் ஆவியினாலே வழி நடத்தப்படும் போது then இப்படி only you get நடக்கும். the power of the cross. அப்பொழுதுதான் நீங்கள் சிலுவையின் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள். We do so many nonsense in the world and then again come to God. It's not that. Once you believe, cross is the power. When you understand why Jesus Christ died for you,
rose from the dead. Even though Jesus is the Son of God, He wants you and me called as the sons of God, daughters of God, equal with Him, like brothers, like sisters. தேவன் என்ன விரும்புகிறார்? நீங்கள் எல்லா தீய காரியத்தையும் செய்துவிட்டு மறுபடியும் தேவனிடத்திலே வரும்போது விரும்பவில்லை. ஒரு முறை தேவன் உங்களை மகளாகவும் மகனாகவும் அழைத்து விட்டார். அவருக்கு சமமாக ஒரு சகோதரரை போல சகோதரியை போல உங்களை வைக்கும்படி தான் அவர் விரும்புகிறார். That is what Jesus Christ wished in all our life. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று தான் இயேசு விரும்புகிறார். Once we believe Jesus, நீங்கள் ஒரு முறை இயேசுவை we are விசுவாசித்தால் the sons and daughters of God. நாம் தேவனுடைய மகனாகவும் மகளாகவும் மாறி We விடுகிறோம். are adopted children. நாம் எல்லாரும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுகிறோம். What God have, what Jesus have, you and me can have. தேவனிடத்திலே எந்த காரியம் இருக்கிறதோ, இயேசுவினிடத்திலே எந்த காரியம் இருக்கிறதோ, அது நீங்களும் நானும் அதே காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் செய்வார். Somebody call Heavenly Father this night, Abba Father. யாராகிலும் கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே என்று சொல்லி தேவனை கூப்பிடுங்கள். அப்பா பிதாவே, I believe your son Jesus. நான் உம்முடைய குமாரன் இயேசுவை நோகடித்திருக்கிறேன். I want to led by the Spirit of God. நான் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட விரும்புகிறேன். Whatever I walked in the flesh, that's enough. நான் மாம்சத்திலே நடந்த காரியங்கள் போதும், Enough. இனி போதும். I want to walk in the Spirit. நான் ஆவியிலே நடக்க விரும்புகிறேன். Please accept me as a son and daughter. என்னை மகனாகவும் மகளாகவும் நீர் ஏற்றுக்கொள்ளும். I call you Abba Father. நான் உங்களை அப்பா பிதா என்று சொல்லி அழைக்கிறேன். I believe your son Jesus. நான் உம்முடைய குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறேன். From today, இன்று முதல் I believe நான் I am விசுவாசிக்கிறேன். the son of God. நான் தேவ குமாரன் என்று I am the விசுவாசிக்கிறேன். daughter of God. நான் தேவனின் மகள் என்று விசுவாசிக்கிறேன். Amen. ஆமென். Somebody said yes, Lord. ஆம் தேவன் என்று சொல்லுங்கள். If you really tell in your mouth, you get the blessing. நீங்கள் உண்மையாகவே இதை நீங்கள் வாய்களை திறந்து சொல்லி இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. Believe in the heart, tell by your mouth. உங்களுடைய ஹிருதயத்திலே விசுவாசிப்பதை வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். Otherwise, you are like a Singapore parrot. நீங்க அப்படி சொல்லலைன்னா நீங்க ஒரு சிங்கப்பூர் கிளியை போல இருக்கிறவர்கள். If you go Singapore, நீங்கள் சிங்கப்பூருக்கு போனா that parrot, if you say Harry Gomes is good, the parrot also says Harry Gomes is good. அங்க ஒரு கிளி இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லும். நீங்க அது முன்னாடி போய் நின்று ஹாரி கோம்ஸ் நல்லவர் என்று சொன்னால் அது மறுபடியும் அதே தான் திரும்ப சொல்லும். If you say Harry Gomes is bad, it will also say the same. நீங்க அங்க போய் ஹாரி கோம்ஸ் நல்லவர் இல்லை என்று சொன்னால் அதுவும் திரும்ப அப்படிதான் சொல்லும். Not simply like that we tell we are sons and daughters. நாம் அப்படி புரிதல் இல்லாமல் தேவனுடைய குமாரர் குமாரத்தி என்று நாம் சொல்லக்கூடாது. You must have the confidence. நீங்கள் ஹிருதயத்திலே நிச்சயத்தோட அதை சொல்ல வேண்டும். I don't want to walk in the flesh. நான் மாம்சத்திலே இனி நடக்க விரும்பவில்லை. I want to walk in the Spirit. நான் ஆவியிலே நடக்க விரும்புகிறேன். What the Holy Spirit says. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ I want to walk. நான் அப்படி நடக்க விரும்புகிறேன். I want to have the blessedness from the Heavenly Father. நான் பரலோக பிதாவின் இடத்திலிருந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். That's what Jesus Christ got the authority. அந்த அதிகாரத்தை தான் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். Under that authority, you and me are sons and daughters. அந்த அதிகாரத்துக்கு கீழே நீங்களும் நானும் மகளாகவும் மகனாகவும் இருக்கிறோம். Amen. Hallelujah. ஹalleluya. Amen. ஹalleluya. Fourth authority God given to Jesus. நான்காம் அதிகாரம் இயேசுவுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? Lay down his life. அவருடைய ஜீவனை நமக்காக கொடுக்கும்படி. To give himself voluntarily. அவரை சுயமாக அவரை அர்ப்பணிக்கும்படி ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். Nobody can kill Jesus. யாருமே இயேசுவை கொல்ல முடியாது. Nobody can crucify Jesus. யாருமே இயேசுவை சிலுவையிலே அறைய முடியாது. But he laid down his life voluntarily. ஆனால் அவர் விரும்பினதினாலே மாத்திரமே சுயமாக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். John chapter 10 verse 18. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Lord Jesus said, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், no one can take the life from me. யாருமே என்னிடத்திலிருந்து என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. I lay down my life voluntarily. நான் என்னுடைய ஜீவனை சொந்த இச்சையோட கூட அர்ப்பணிக்கிறேன். I am having the authorized to have the power. அதற்கான Jesus Christ said, I am authorized to have the power to lay it down, to give it up. I am authorized to have the power to take it back. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
என்னுடைய ஜீவனை நான் சொந்தமாக அர்ப்பணிப்பதற்கான அதிகாரம் எனக்கு வல்லமை எனக்கு இருக்கிறது. நான் மீண்டும் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதலுக்கான வல்லமையும் என்னிடத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். He said, this command I received from my Father. இந்த கட்டளையை பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்றார். Nobody able to kill Jesus. யாருமே இயேசுவை கொல்ல முடியவில்லை. And he has to give his life voluntarily to remove our sin, to remove our sickness, to remove our problem, to remove our sorrow, to remove our pain, to remove our sicknesses and infirmities, to remove the poverty, to wipe out our tears. For all these purposes, Jesus Christ laid his life, because Amen. once he suffered for you for removing your problem, you can boldly say, Jesus, you died for me on the cross. I don't want to carry this problem anymore. Amen. From today, you bless me. நீங்கள் இயேசு ஒரு காரியத்தை நீங்கள் நம்ப வேண்டும். அவர் உங்களுக்காக சிலுவையிலே சொந்தமாக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்றார். எதற்காக அர்ப்பணித்தார்? உங்களுடைய பாவங்களை எடுத்துக்கொள்ளும்படி, உங்களுடைய தரித்திரங்களை அகற்றும்படி, உங்களுடைய குற்றங்களை சுமக்கும்படி, உங்களுடைய சோதனைகளை அகற்றும்படி அவர் இதற்காக தான் உங்களுக்காக சிலுவையிலே மரணம் அடைந்தார். எப்பொழுதாகிலும் இந்த மரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ, இதே அதிகாரத்தோட தேவனுடைய மகனாகவும் மகளாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். Amen. Amen. Hallelujah. 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 Means what? What Jesus suffered, we need not suffer. What Jesus suffered, we need not suffer. இதன் அர்த்தம் என்ன? இயேசு எதற்காக துன்பத்துக்குள்ளாக்கப்பட்டாரோ, அவர் எந்த சோதனை அனுபவித்தாரோ, நீங்கள் அதே சோதனை அனுபவிக்க வேண்டும் என்பது அல்ல. Amen. When we get the problem, we have to tell to Jesus, Jesus, you became a man of sorrow. நீங்கள் You ஒரு became wounded. You carried my transgression. Yes. You bore my iniquity. Yes. God, today I believe Jesus, make me free. ஆமென். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் இயேசுவின் இடத்துல எப்படி பேச வேண்டும்? இயேசுவே, எனக்காக நீர் என்னுடைய பிரச்சனைகளை சுமக்க வந்தீர், எனக்காக என்னுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய கண்ணீர்களை அகற்ற வந்தீர். நீர் அப்படியெல்லாம் செய்தபடினாலே இன்றைய தினத்திலே இந்த சூழ்நிலையிலும் எனக்காக நீர் மரித்த தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கிவிடும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். When I get sickness, I say, Jesus, you bore my sickness, give me your health. நான் என்ன எனக்கு ஒரு வியாதி வரும்போது நான் எப்படி ஜெபிப்பேன் என்றால், இயேசுவின் இடத்துல பேசுவேன் என்றால், இயேசுவே, என்னுடைய வியாதிக்காக தானே நீர் மரணம் அடைந்தீர், இப்பொழுது எனக்கு இருக்கிற இந்த வியாதியும் நீர் சுமந்து கொள்ளும் என்று சொல்லி தான் நான் இயேசு இடத்துல பேசுவேன். When I get problem, எனக்கு பிரச்சனைகள் வரும்போது, Jesus, you bore my problem, give me your peace. இயேசுவே, எனக்காக நீர் என்னுடைய பிரச்சனை சுமந்து கொண்டீர், எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி நான் That is கேட்பேன். the way how you have to get blessing and authority and the power from Jesus. இப்படி நீங்கள் பேசும்போது தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். Amen. Fifth authority God given Jesus. ஐந்தாம் அதிகாரம் தேவன் இயேசுவுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? Jesus Christ, when he rose from the dead, இயேசு கிறிஸ்து எப்பொழுதாகிலும் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தாரோ, when he appeared to his disciples, அவர் அவருடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்த போது, he said, all the authority in the heaven and in the earth given unto me. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். Amen. All the authority, sarva adhikaram, சர்வ அதிகாரம் எனக்கு in the heaven and earth, பரலோகத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். given to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். What you want from the heaven, நீங்கள் பரலோகத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று in விரும்புகிறீர்களோ, the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே when you ask it, நீங்கள் அதை கேட்கும்போது, you are in the earth, நீங்கள் பூமியிலே இருக்கிறீர்கள், but God will command his angels to help you. ஆனால் தேவனோ அவருடைய தூதர்களை உங்களுக்கு உதவி செய்யும்படி கட்டளையிடுவார். That's why Philippians chapter 2, அதனால் தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் verse 8 through 11, 8 முதல் 11 வசனங்கள், what the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? Jesus Christ humbled before the God until the point of the cross of Calvary.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனுக்கு அந்த கல்வாரியிலே அறையப்படுகின்ற அந்த நேரம் வரையிலும் தாழ்மை அடைந்து கீழ்ப்படிந்த காரியம். God has given him the name above all the name. அதனாலே தேவன் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை கர்த்தருக்கு தந்திருக்கிறார். Every knee in the heaven bow down before Jesus. எல்லா நாமம் என்றால் அங்க இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே தேவனுக்கு கர்த்தருக்கு வணங்கும் என்று சொல்லி இருக்கிறார். All the angels of God, எல்லா தேவதூதர்கள், all the cherubims and cherubims, சேருபங்கள் கேராபிங்கள், all the ministering spirits, எல்லா பிரசங்கிக்கிற ஆவி, all the people spirit who went to heaven, இங்கே இருந்து பரலோகத்துக்கு சென்ற மனிதர்களின் ஆவி, everybody kneel down before Jesus. எல்லாருமே இயேசுவுக்கு முன்பதாக வணங்குவார்கள். All the army of the God in the heaven எல்லா தேவனுடைய சேனையும் kneel down before Jesus. இயேசுவுக்கு முன்பதாக வணங்கும். In the earth, all the people by God. அந்த அதிகாரம் தேவனாலே கொடுக்கப்பட்டது. When you believe Jesus, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது same authority அதே அதிகாரம் God has given you and me. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். Mark chapter 16. Mark chapter 16. மார்க் 16ஆம் அதிகாரம் Verse 17 and 20. 17-20 வசனங்கள். What Jesus did, the same authority and power he Yes. has given to heal the sick, cast out the demons and rise up the dead. இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ சாத்தானை அசுத்தாவிகளை அப்புறப்படுத்துவது, ரோகிகளை சுகப்படுத்துவது, அதே அதிகாரத்தை அவர் சீஷர்களுக்கும் தந்திருக்கிறார். And every word the people by believing Jesus they said, Mark 16:20 says, God confirmed with the signs and wonders. எப்பொழுதாகிலும் மனிதர்கள் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அதே போல செய்தார்களோ தேவன் ஒரு அற்புதத்தின் மூலமாகவும் அடையாளத்தின் மூலமாகவும் அதை ஸ்திரப்படுத்தினவராகவே காணப்படுகிறார். That we not speak lies. நாம் பொய் சொல்ல தேவையில்லை. That we not speak nonsense. நாம் தேவையில்லாத காரியங்களை பேச தேவையில்லை. And talking one thing in the church, talking another thing in the house. நாம் ஆலயத்திலே ஒரு காரியத்தை பேசிவிட்டு வீட்டிலே வேற காரியத்தை பேசக்கூடாது. Never talk about someone bad. யாரை குறித்திலும் நாம் தவறாக பேசக்கூடாது. Talk about Jesus. இயேசுவை குறித்து பேசுங்கள். Jesus, I want your name up above all the names. இயேசுவே உம்முடைய நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி I am trusting பேசுங்கள். you, Jesus. உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறேன் என்று பேசுங்கள். What you did to your disciples, I want to be the same power in my life. உம்முடைய சீஷர்களுக்கு நீங்க எந்த வல்லமை தந்தீர்களோ அதே வல்லமை என்னுடைய வாழ்க்கையில நீர் தாரும் என்று சொல்லி கேளுங்கள். Same authority I want to exercise. அதே அதிகாரத்தை நான் செயல்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி I கேளுங்கள். don't say we don't get problem, we get the problem, but we overcome the problem. நான் உங்களுக்கு பிரச்சனை வராது என்று சொல்லவில்லை. பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிறவர்களாகவே நாம் இருப்போம் என்பதை சொல்கிறேன். Authority in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஒரு அதிகாரம் உண்டு. Every knee will bow down. எல்லா முழங்கால்களும் முடக்கப்படும். Above all the names, Jesus' name is the high name. எல்லா நாமங்களிலும் இயேசுவின் நாமமே மேலான நாமம். Amen. ஆமென். If you don't have money, you say, I got this much debt. உங்களிடத்திலே பணம் இல்லை என்றால் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது என்று சொல்வீர்கள். கடனுக்கு பேர் உண்டு. Correct? Debt got the name. But when you trust Jesus, when you follow what he said, depend upon his grace, that debt will bow down before you. நீங்கள் எப்பொழுதாகிலும் இயேசுவை நம்புகிறீர்களோ, இயேசுவை விசுவாசித்து அவர் சொல்லுகிறதை செய்கிறீர்களோ, அந்த கடன் உங்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு உங்களை வணங்குகின்றதாக காணப்படும். That debt will become riches. அந்த கடன் ஐஸ்வர்யமாக மாறும். Because of the grace of Jesus. ஏனென்றால் இயேசுவின் கிருபையின் மூலமாக அது அப்படி மாறும். You got a sickness. உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது என்றால் Sickness got the name. அந்த வியாதிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. Headache, back pain, heart pain, kidney pain and arthritis, so many names. வியாதிக்கு பெயர் இருக்கிறது. தலைவலி, இருதய வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி என்று अनेक நாமங்கள் உண்டு. But what we have to trust? ஆனால் நீங்கள் எதை விசுவாசிக்க We have வேண்டும்? to trust the name of Jesus. நீங்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க That வேண்டும். all the sickness will bow down. அப்பொழுது எல்லா வியாதிகளும் உங்களுக்கு முன்பதாக தலை வணங்கும். We draw the health and healing from the cross of Calvary. நாம் கல்வாரி சிலுவையிலிருந்து ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். That is the way how the exchange take place. அப்படித்தான் இந்த வியாதி உங்களுக்கு சுகமாக ஒரு இடமாற்றத்தை செய்துவிடும். Don't highlight the problem. உங்களுடைய பிரச்சனைகளை பெரிதாக பேசாதீர்கள். Tell the problem. Kneel down before Jesus.
அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவுக்கு முன்பதாக நீ இப்பொழுதே முழங்கால் படி இடு என்று பார்த்து சொல்லுங்கள். Before you tell the problem, are you kneeling down before Jesus? நீங்கள் அந்த பிரச்சனையை சொல்லுவதற்கு முன்பதாக முதலாவதாக நீங்கள் இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறீர்களா? I learned every day. நான் எல்லா நாளும் கற்றுக்கொண்ட காரியம், Early morning, அதிகாலையிலே without talking to God, I don't want to talk anybody. தேவனிடத்தில் பேசாமல் எந்த மனிதனிடத்திலும் நான் பேச விரும்பவில்லை. Number 2, without kneeling down before God. நான் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படி இல்லாமல் I don't want to do anything with my hand. என்னுடைய கரத்தினாலே நான் எந்த காரியத்தையும் செய்ய விரும்ப Number மாட்டேன். 3, மூன்றாவதாக without reading the word of God. தேவனுடைய வார்த்தையை படிக்காமல் I don't want to read nonsense WhatsApp or nonsense telephone. என்னுடைய போனிலே இருக்கிற எந்த வாட்ஸ்அப்பையோ மெசேஜஸையோ நான் பார்க்க விரும்பவில்லை. I want to first read the word of God. நான் முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்க விரும்புவேன். If you make that 3 things as a priority in your life, நீங்கள் இந்த 3 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானமாக மாற்றினீர்கள் when என்றால், you kneel down, நீங்கள் முழங்கால் படியிடும்போது tell to Jesus, தேவன் இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள், something great will happen. பெரிய காரியம் உங்களுக்காக நடக்கும். When the Daniel was about to send unto the lion's den, தானியேல் எப்பொழுதாகிலும் சிங்கத்தின் கெபிக்குள்ளாக கடந்து செல்வதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டாரோ, what he did, he opened the windows, அவர் என்ன செய்தார்? அவருடைய ஜன்னல்களை திறந்து let everybody see. எல்லாரும் பார்க்கட்டும் என்று சொல்லி He kneeled down before God 3 times a day. ஒரு நாளிலே 3 முறை தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டார். Everybody saw it. எல்லாரும் அதை பார்த்தார்கள். They put him in the lion's den. அவரை சிங்கத்தின் கெபியிலே அடைத்தார்கள். But God Almighty ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் sent his son Jesus, அவருடைய குமாரன் இயேசுவை அனுப்பி shut the mouth of all the lions. எல்லா சிங்கத்தின் வாயையும் அடைத்தவராக இருக்கிறார். Amen. The devil is the roaring lion. சாத்தானானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். It want to swallow you. அது உங்களை விழுங்க தயாராக இருக்கிறது. Jesus Christ is the lion of the tribe of the Judah. இயேசு கிறிஸ்துவானவர் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். Revelation 5:5. வெளிப்படுத்தல் 5:5 and verses 1 Peter 5 verse 8. 1 பேதுரு 5:8. Do you obey Satan or do you obey Jesus? நீங்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறீர்களா இல்லை இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? When you bow down before Jesus, நீங்கள் எப்பொழுதாகிலும் இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறீர்களோ, God will send the help. தேவன் உங்களுக்கு உதவி அனுப்புவார். God will send the help. தேவன் உங்களுக்கு உதவி அனுப்புவார். We escape the problem. அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும்படி அனுப்புவார். Amen. Amen. Jesus said, I am the way. He is the way when there is no way. இயேசு என்ன சொல்றார்? வழி இல்லாத இடத்திலே நான் வழியாக இருக்கிறேன் என்று சொன்னார். Amen. Amen. So many times we think there is no way we come out of the problem. அநேக முறை நாம் நினைக்கிறோம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு வழியே இல்லை என்று. But the power of the cross ஆனால் சிலுவையின் வல்லமை will make a way out from all our problems. உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்கும். 2 Corinthians 10 verse 13. 2 கொரிந்தியர் 10:13. We get all the problems what others got. உலகத்திலே எல்லாருக்கும் வருகிற பிரச்சனை நமக்கும் வரும். Our sickness, our sin, our problem, or the financial problem, or the weakness, what others are getting, we are also getting. நமக்கு வருகின்ற வியாதிகள், சோர்வுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லா பிற மனிதர்களுக்கு வருகிறது, நமக்கும் வருகிறது. But when we are waiting patiently upon Jesus, ஆனால் எப்பொழுதாகிலும் இயேசுவினிடத்திலே பொறுமையோடு நாம் காத்திருக்கிறோமோ, what happened? என்ன நடக்கும்? God said, I prepare the way to escape. தேவன் சொல்லுகிறார், இதிலிருந்து நீ தப்பிக்கும்படி நான் உனக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுப்பேன் என்றார். That escape route is Jesus. அந்த தப்பிக்கின்ற வழியானவர் இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார். Somebody said, yes, Lord. ஆம் தேவனே. Somebody said, amen, Lord. ஆமென். I am subject to the authority of Jesus this night. இந்த இரவிலே இயேசுவின் அதிகாரத்துக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். God help all of us today. தேவனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். I pray to Father in Jesus Christ's name. தகப்பனிடத்திலே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். Pastor Ravi will come and pray. ரவி முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவார். தேஜு will translate. நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Good God, we thank you for this good day. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர் கர்த்தரை விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொன்ன கர்த்தாவே, உன் நாமத்தை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் விசேஷித்துக் கொள்ளுகிறோம்.
This day we come and treat this day as a very special one in your presence. நல்ல நாள்ல கர்த்தா உம்முடைய கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for the blessed words that you have given us tonight. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவதாக. God, please change us that we may receive your power and walk in your power. உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாய் மாற்றுவதாக. Lord, enable us to receive your authority and walk in your authority. நாங்கள் ஆவியிலே நடக்கிறவர்களாய் மாற்றுவதாக. God, please change us that we walk in your spirit. எங்களுடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து நாங்கள் நீதிமானாய் பரிசுத்தமானாய் உண்மை உள்ளவர்களாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்வதாக. God, please forgive all our sins and iniquities so we may be walking in truth in your presence. இந்த மாலை வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். This evening we submit our body, soul and spirit in your hands, Lord. கேட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக. Whosoever are listening and here right now, let you bless their families, Lord. ஒவ்வொரு குடும்பமும் தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமாய் இருப்பதாக. Each family, let the generational blessing come upon them, Lord. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. All the spiritual children who are listening to this, you bless them, Lord. பிள்ளைகள் சகல அதிகாரமும் எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வதாக. Let everybody receive the authority of Jesus right now. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் ஆவில நடக்கிற பிள்ளைகளாய் மாறுவதாக. In these last days, whosoever listen to this, let us enable us to walk in your spirit, Lord. நாங்கள் தேவனுடைய புத்திரன் என்று எண்ணப்படுவதாக. Let we all become the sons of God right now. நாங்கள் தேவனுடைய மகனாக எண்ணப்படுவதாக, மகளாக எண்ணப்படுவதாக. Let we all become the sons and daughters of God tonight. பிள்ளைகள் ஒவ்வொரு செய்கிற வேலைகள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதாக. You bless all their work of their hands and labor and business, Lord Jesus. சபைக்கு இருக்கிற அத்தனை குடும்பங்கள் விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக. All the believers of Carmel Prayer Tower, you bless them, Lord. உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் குடும்பங்களை வியாபாரங்களை பிசினஸ்கள் வேலைகளை குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக. All the spiritual children who are worldwide for us, you bless their families and you anoint them, Lord. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். We submit everything in your hands. ஆவிக்குரிய தகப்பனை ஆசீர்வதிப்பதாக. Lord, you bless our spiritual father. இன்னும் பலப்படுத்துவதாக. You strengthen him more, Lord. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே பரிபூர்ணமாய் இருப்பதாக. That the Spirit of God fulfill him completely, Lord. தீர்க்காயுஷை தந்து சந்ததி சந்ததியாய் காணச் செய்வதாக. You bless him with a long life and let he see the generations to come, Lord. குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக. Let him bless families, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. Bless the children of the family, Lord. மனைவி ஆசீர்வதிப்பதாக. Bless the wife, Lord. மகளை தேசஸ்வரி ஆசீர்வதிப்பதாக. Bless the daughter, Lord Jesus. ஆண்டவரே குழந்தைகளை ஆசீர்வதிப்பதாக. Bless the children. சதீஷ் ஆசீர்வதிப்பதாக. Bless Satish. இவர்கள் தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமாய் இருப்பதாக. Let them generation be blessed, Lord. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்வதாக. Let goodness follow all the days of our life. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. In Jesus Christ's most holy name we pray to Father. ஆமென். Amen. யெகோவா தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்தாவின் அன்னுடைய ஐக்கியமும் சிநேகமும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரை சதா காலமும் தங்கியிருப்பதாக. And may the love of the God, grace of Jesus Christ, fellowship and union of the Holy Spirit rest with each one of us until Jesus Christ comes second time. யெகோவா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க கடவது, யெகோவா தேவன் நம்மளை காக்க கடவது. Let God Jehovah bless us and keep us. இயேசு கிறிஸ்து கிருபையாயிருக்க கடவது, இயேசு கிறிஸ்து முகத்தை நம்மேலே பிரகாசிக்க கடவது. Jesus be gracious unto us and let your face shine upon each one of us. பரிசுத்த ஆவி தெய்வீக பிரசன்னம் நம்மேலே உதிக்க கடவது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவ சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருள கடவது. Holy Spirit, you bless us with your peace and everlasting joy. ஆமென். Amen.